கியூட் சௌந்தர்யா ஒருத்தங்க இருக்காங்க. எனக்கு சௌந்தர்யா பற்றி எனக்கு பேசுறதுல இப்போ விருப்பம் இல்லை. அவங்களுடைய அந்த பிஆர் ஆக்டிவிட்டி அது எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அன்எத்திக்கலாக தோன்றதுனால ஐ டோன்ட் கன்சிடர் ஹர் அ பிளேயர் ரைட் நவ். KBG Trips. Think holidays. Think KBG Trips. For bookings and inquiries, WhatsApp 9629911889. இந்த ராமேஸ்வரம் பாஸ்ல தப்பிச்சிடுறோம்ப்பா. நான் மக்களை சந்திக்காம தப்பிக்கணுன்றதுக்கு ஏன் எல்லாரும் அடிச்சுக்கிட்டீங்க? மக்களை சந்திங்க. முத்துக்குமரன் அப்படின்ற நபர்கிட்ட அழுதுகிட்டு இருக்கீங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு முதலாளி இப்படிதான் பேசுவாங்க. அதே மாதிரி அப்படி ஒரு முதலாளிக்கு வேலை செய்யும் போது இந்த ஒரு ஃபீலிங் வரதான் செய்யும். அந்த வீட்டுக்குள்ள நான் யாருமே நம்பல, யாருமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் இல்லை. ஆமா ஆமா. அன்ஷிதா ஃப்ரெண்டா இல்லை ஃப்ரெண்டு மாதிரியா? நிறைய பேர் நிறைய ட்ரை பண்ணாங்க. கடைசியில் அரைவானது என்னமோ விஷால் அண்ட் தர்ஷிகா. அது லவ்வே இல்லைன்னு அவங்களும் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க கண்டென்ட்டுக்காக லவ் பண்ணாலும் சரி, இல்லை வந்து லவ் பண்ணுறது கண்டென்ட்டாக மாறி இருந்தாலும் சரி, அதுதான் விஷால் எதிர்பார்த்தாருன்னு நினைக்கிறாங்க. எப்படி அதில் கண்டென்ட் ஜாக் மேலே என்னங்க வன்மம்? ஜாக் மேலே என்ன வன்மம் வச்சிருக்கேன்னு பீப்புள் தான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு வன்மம் இல்லை. கியூட் சௌந்தர்யா ஒருத்தங்க இருக்காங்க. எனக்கு சௌந்தர்யா பற்றி எனக்கு பேசுறதுல இப்போ விருப்பம் இல்லை. அவங்களுடைய அந்த பிஆர் ஆக்டிவிட்டி அது எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அன்எத்திக்கலாக தோன்றதுனால ஐ டோன்ட் கன்சிடர் ஹர் அ பிளேயர் ரைட் நவ். பெண்களின் பெருமை பேசும் பிரத்யேக ஜவுளி கலெக்ஷன்கள், ட்ரெண்டிங் சாரீஸ், பிளவுசஸ், சல்வாஸ், குர்த்திஸ், ட்ரெஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ், மயூரா சில்க்ஸ் அண்ட் ஃபேஷன். மைத்திரி மூவி மேக்கர்ஸ் வழங்கும் சுகுமார இயக்கத்தில் அல்லு அர்ஜுன் நடிக்கும் புஷ்பா 2 வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஹாய் ஹலோ ஆல், வணக்கம் மக்களே. நான் உங்கள் ஜோ மைக்கேல். ஸோ இன்னைக்கு நம்ம யார் கூட இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் வீட்டில் கேர்ள்ஸ் டீம்னாவே ஆனந்தினாவே கேர்ள்ஸ் டீம் அப்படின்னு விழா கமிட்டியோட ஹெட்டாக இருந்த ஆனந்தி அவர்களை தான் நம்ம இன்னைக்கு மீட் பண்ண போகிறோம். வணக்கம் ஆனந்தி. வணக்கம். ஸோ விழா கமிட்டி ஹெட்டாக இருந்ததுக்கான அந்த கமிட்டியை தேடிக்கிட்டு இருக்கேன் நான். ஏன்னா எனக்கு தெரியலங்க, அது அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த வெளில சொல்லும் போது தான் தெரியுது. என்னங்க ஃபைனல் அப்ரூவலே நீங்க தான் சைன் போட்டு கொடுப்பீங்க. எந்த முடிவு வந்தாலும் கடைசியா ஆனந்தி ஓகே தானே அப்படின்னா ஓகே அப்படின்னு நான் ஓகே, நம்ம டிஸ்டன்ஸ்க்கு அவ்வளவு மதிப்பு கொடுக்குறாங்க போல அந்த மாதிரி நினைச்சிட்டேன் நான். அது வீக்கெண்ட்ல வச்சு செஞ்சுட்டாங்க. ஆமா. ஸோ பிக் பாஸ் அப்படின்றது வந்து ஒரு அருமையான பிளாட்ஃபார்ம். அதில் மாற்று கருத்து இல்லை. ஒரு ரியாலிட்டி ஷோ, ஒரு கேம் ஷோ, அதெல்லாம் ஓகே. ஆனால் கேமுன்னு ஃபிசிக்கல் டாஸ்க்குன்னு வந்தாவே ஓகே நீங்கள் ஆடுங்க, நான் வேடிக்கை பார்க்குறேன் அப்படின்னு பேக் அடிக்கிறதுக்கான காரணம் என்ன? இல்லை பேக் அடிக்கல, நான் ஒவ்வொரு டாஸ்க்கையும் யோசிப்பேன். என்னோட பெட்டரா விளையாடுறவங்க ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு போகணும். ஆனால் எங்களுக்கு அப்படி தெரியலையே, வேணாம் இது எங்களுக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. பேச்சு தான் ஏதாவது சொல்லுங்க, நான் வரேன். இல்லை ஏன்னா அங்கே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பட்டிமன்றம் நடக்கும்போது நான் இப்போ சுனிதாவை பேச சொன்னேன், அன்ஷிதாவை பேச சொன்னேன். ஃபியூ கைஸ் ஆர் திங்கிங் இது நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ணுங்கன்னு. ஒரு பாயிண்ட் எனக்கு சௌந்தர்யா சொல்லியிருப்பாங்க, இப்போ நீங்கள் நல்லா பேசுவீங்க, அப்போ நீங்கள் பேசுகிற டாஸ்க்னா நீங்கள், ஃபிசிக்கல் டாஸ்க்னா அவங்கன்னா, அப்போ எனக்கு என்ன வரும்னே தெரியாது. எனக்கு இது எங்கே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுன்னு ஒரு தடவை சௌந்தர்யா கேட்கும்போது தட் இஸ் வென் நான் சொல்கிறேன் கரெக்டு தான். நான் ஏன் ஃபிசிக்கல் டாஸ்க்னா அவங்களே அனுப்பிட்டு இருக்கணும், நானும் அப்போ வரேன், எனக்கும் தெரியாது இது எப்படி நான் பண்ணுவேன்னு தெரியல. நான் நினச்சேன் இவங்க என்னோட பெட்டராக பண்ணுவாங்கன்னு. பட் கரெக்ட் தானே, அது பிக் பாஸ்ல தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். பட் நான் கேப்டன்சியில் விளையாண்ட ரெண்டுமே எனக்கு ஃபிசிக்கலாக தான் இருந்தது. எஸ்பெஷலி அந்த பேலன்சிங் வித் சத்யா வந்து எனக்கு இருந்தது. அது முடிச்சோன்னே நான் போய் சொன்னேன், எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இட் இஸ் நாட் அபவுட் வின்னிங் ஆர் லூசிங். ஆனால் ஓகே இப்போ நான் நல்லா பண்ணல, அதனால என்ன இப்போ நான் நிறைய நேரத்தில் அந்த இன்ஸ்பிரேஷன் ரஞ்சித் சார் தான் எடுத்துக்கேன். ஒலிம்பிக்கு ப்ரிப்பரேஷன் பண்ற மாதிரி அவன் தோத்துட்டா என்ன இப்படி தோக்குறாங்க அப்படின்றாங்க. ஆமா, இது ஒரு கேமுடா. கரெக்ட். அது புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்ச நாள் ஆச்சு எனக்கு. அது வரைக்கும் எப்படின்னா, டீம் இதை ஜெயிச்சா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கும், ஐயோ இது ஜெயிச்சா நமக்கு கிராசரி இது கிடைக்கும், அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு யார் நல்லா விளையாடுவாங்க ஃபிசிக்கலி என்னை விடன்னு சொல்லிட்டு நான் அவங்கள தான் சூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்ல வந்து இப்போ தோத்தாதான் என்ன அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வரும்போது தான் என்னையும் விடுங்க. அதுக்கப்புறம் நான் இந்த டிவி டாஸ்க், ஆமா அதுதான் அது இருந்தது. ஆனா டிவி டாஸ்க் பண்ணும்போது கூட சொல்லுவேன், நான் பேசுறதை விட்டு எனக்கு ஏதாவது ஆடுறது அப்படி ஏதாவது கொடுங்க, பேசுறது தான் தெரிஞ்சு போச்சே, இன்னும் எத்தனை நாள் தான் என்ன பேச வைப்பீங்கிற மாதிரி. ஆமா, அது இல்லாம இருக்கணும்னு நினைச்சேன். பட் அதையும் நான் என்ஜாய் தான் பண்ணேன். ஆமா. விஜய் சேதுபதி சார் ஒரு விஷயம் சொன்னார், அதாவது உள்ளே இருக்கவங்களாம் எங்களை சுத்த விட்றாங்க, ஆனந்தி அவர்கள் தான் வந்து டைரெக்டாக டப்புன்ட்டு சுத்த விடாமல் பதில் சொல்கிறாங்கன்ட்டு. ஆனால் அது வீக்கெண்டில் மட்டும்தான் இருக்குது. வீக் டேஸ்லலாம் ஆனந்தி லென்த்தாக பேசுகிறாங்க, கஷ்டமாக இருக்குது அப்படின்னு மக்கள் ஃபீல் பண்ணுறாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? எனக்கு தெரியல, நான் அவேர் ஆனதா. இப்போ ஒரு வெளிலேருந்து வைல்ட் கார்டு வரும்போது ஒன்று சொன்னாங்க, அவங்க சொல்லும் போது நான் அவேர் ஆனேன். ஓ அப்போ நான் சொல்கிறது தான் இந்த டீமே செய்தாங்கிறது நான் ரொம்ப அவேராக அதை பண்ணலை. எனக்கு வந்து இவங்க எல்லாரோட கான்ட்ரிபியூஷனும் இருக்கணும்னு தான் நான் நினச்சேன். ஸோ அவங்க சொன்னதுக்கப்புறம் நான் ஒரு முடிவு எடுத்தேன். அது கேர்ள்ஸ் டீம் முன்னாடி தான் சொன்னேன் இந்த மாதிரி. ஓகே அப்படின்னா இனிமேல் ஸ்டார்டிங் எண்ட்லிங் நான் பேசல, நான் நடுவில் பேசுகிறேன். ஸோ நான் வந்து பிகினராகவும் இருக்க மாட்டேன், ஃபினிஷராகவும் இருக்க மாட்டேன்.
அப்படி எந்த இருக்கும்போது பிரச்சனை வந்தாலும் அதுக்கு எனக்கும் சம்மதம் இல்ல. இல்ல நான் முடிவை என்னோட ஒப்பீனியன் ஸ்ட்ராங்கா தான் வைக்க போறேன். சோ இப்போ எனக்கு உடன்பாடுலன்னா தான் சொல்ல போறேன். ஆர் நடுவுலே சொன்னாலுமே என்னோட ஒப்பீனியன் நான் ஃபர்ஸ்ட் சொன்னாலும் லாஸ்ட் சொன்னாலும் நடுவுல சொன்னாலும் ஒண்ணுதான். அது நான் லாஸ்டா சொன்னா நான் ஃபினிஷர்னு ஆயிடுது, ஃபர்ஸ்டா சொன்னா நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றேன்னு ஆயிடுது. ஸோ இது ரெண்டும் இல்லாம நடுவுல சொல்றேன்னு ஒரு முடிவு எடுத்தேன். ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து வீக்கெண்ட்ல தாண்டியுமே நான் வீக் டேலையுமே நான் அப்படிதான் நினைச்சேன். ஓகே நம்ம சொல்லணும்னு நினைக்கிறத சொல்லதான் செய்யறோம். சூப்பர். போர்டு போட்டிருந்தாங்க நீங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சோனே. ஆமா. ஓகேவா? அந்த கோட்டை தாண்டி அந்த பக்கம் போய் பாய்ஸ் டீம் கிட்ட பேசுறதுக்கே ஒரு ஜெர்க்கானீங்களே, ஏன், எதனால, என்ன காரணம்? ஆனந்திக்கு பாய்ஸ் மேல இருக்கிற அந்த இது என்ன, வன்மம் என்ன? வன்மம் கிடையாது, அது கம்ஃபர்டபிள் இல்ல, அவ்வளவுதான். இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ்ல நிறைய பசங்க இருக்காங்க, பட் எனக்கு பழகுறதுக்கே ஒரு டைம் ஆகும். நான் நம்பவே மாட்டேங்க. அப்படியா? நீங்க உள்ள போய் பசங்கள்ட்ட பேசுவீங்களான்றே டவுட் பண்ற அளவுக்கு நீங்க அங்க இல்ல நிறைய பேர் இருந்தாங்க. எனக்கு பாய்ஸோட பெருசா கனெக்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் தான். பொண்ணுங்களோடயும் அதே தான். ஆனா நான் கேர்ள்ஸ் டீம்ல தானே இருக்கேன். ஸோ அதனால இவங்க கிட்டயும் பேசாம இருந்தானே என்னால முடியாது. பாய்ஸ் கிட்ட என்னால பேசாம இருக்கிறதுக்கான சான்சஸ் வேர் தேர். பொண்ணுங்க கிட்ட அது இருக்குல்ல. ஒருவேளை நான் போகும்போதே என்ன பாய்ஸ் டீம்ல போட்டிருந்தாங்கன்னா நான் பாய்ஸ் டீம் தான் பேசிட்டு இருந்திருப்பேன். இங்க கொஞ்சம் கனெக்ட் ஆகிறதுக்கு டைம் ஆயிருந்திருக்கும். எனக்கு எனக்கு வந்து ஒரு 2 இயர்ஸா நம்ம புதுசா யார்கிட்டயுமே பேசல. ஸோ எனக்கு அங்க போன உடனே பக்கத்துல இருக்கவங்க கிட்ட பேசுறது தான் எனக்கு ஒரு பெரிய விஷயமா இருந்தது. பட் நான் இனிஷியல் டேஸ்லயே யாரெல்லாம் எங்க ரவி சார் கிட்ட பேசதான் செஞ்சேன். அவர் கோட்டுக்கு இந்த பக்கம் தான் உட்காந்துருந்தாரு. ஸோ நான் அப்போ அவர்கிட்ட பேசதான் செஞ்சேன். ரஞ்சித் சார் கிட்ட எப்பவுமே நான் பேசிட்டு தான் இருந்தேன். அவர் தான் டோக்கன் போட்டு அனுப்புவாரு. ஆமா, கோட்டை தாண்டுங்கன்னா டோக்கன் போட்டு அனுப்பிச்சிருவாரு. ஒரே வாரத்தில் அவர் அனுப்பிச்சிட்டீங்க. நல்ல சௌந்தர்யா அவர்கள் இந்த பாயசம் சாப்பிட்டாங்க, இந்த இதெல்லாம் பண்றாங்க, மற்றவர்களை பத்தி நினைக்கிறார்களா அப்படி இப்படின்னு கம்யூனிசம் பேசின ஆர்ஜே ஆனந்தி நைட்டு இருட்டுக்கடை திருட்டு பிரியாணியில் குரூப்ல சேர்ந்த காரணம் என்ன? இது சௌந்தர்யா தான் இன்ஸ்பிரேஷனே இந்த விஷயத்துல. இல்ல புரியல. உங்களை பார்த்து அவங்க மாறணும், நீ அவங்களை பார்த்து மாறிட்டீங்க. இல்ல சௌந்தர்யா கிட்ட நான் ஒரு தடவை பேசியிருப்பேன். சௌந்தர்யா கிட்ட இந்த மாதிரி அவர் ரூல்ஸை பிரேக் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணுவா. ஓகேவா? அது இங்கேருந்து பார்க்கும்போது எங்களுக்கு டீமா பார்க்கும்போதுலாம் கோவம் வரும். ஆனா ரியல் லைஃப்ல இதை பண்ணவே மாட்டேன். ஒரு ரூலை பிரேக் பண்றதுங்கிறது இட்ஸ் கம்ப்ளீட்லி ஆப்போசிட் டு வாட் எவர் ஐ டூ. ஸோ நான் பண்ண மாட்டேன். ஆனா பிக் பாஸ் வீட்டில் கூட இது பண்ணலன்னா நான் எங்கே தான் அதை எக்ஸ்பீரியன்ஸே பண்ண போகிறேன் அப்படிங்கிறத என்னோட கேள்வி. சார் பாய்ஸ் படத்தில் போட்ட பாட்டை இங்கே நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா பிரேக் த ரூல்ஸா? ஓகே சாரி அப்படின்னா பாவம் சங்கர் சார் மன்னிச்சிருங்க. கொஞ்சம் ரியாலிட்டி இப்போ தானே வரும். ஸோ அது வந்து நான் அதுவும் ஃபர்ஸ்ட் டேலாம் எனக்கு தெரிஞ்ச அன்ஷிதா தான் சொல்கிறாங்க, சாப்பிடு இரு சமைக்க போகிறேன்னு. எனக்கு வந்து நைட் சீக்கிரம் போய் தூங்கணும். நான் வந்து நைட் இப்படி முடிச்சிருக்க ஆளே கிடையாது. எனக்கு நைட் சீக்கிரமாக போய் தூங்கணும். அதையும் நான் இங்கே தான் வந்து பிரேக் பண்ணேன். ஸோ அது வந்து தூக்கம் வரும் எனக்கு. பட் வேணாம், இது வீட்லேயும் நீ தான் பண்ணுற, இதை பண்ணாதன்னு தான் நான் அதை அங்கே பிரேக் பண்ண நினச்சேன். ஸோ எனக்கு என்னன்னா இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்தேனே என் லைஃப்பில், இது எங்கெங்கெல்லாம் என்னால் பிரேக் பண்ண முடியுது அதுதான் நான் பார்த்தேன். இன்னொன்று என்ன தெரியுமாங்க, அந்த இருட்டுக்கடை திருட்டு பிரியாணி ஜஸ்டிஃபைலாம் பண்ணல. அதில் இவங்க கொடுக்கறது 2 வாய். ஓகேவா? ஆளுக்கு அது காலையில் செஞ்சால் கூட இந்த வீட்டில் இருக்க யாருமே ஏன்னு கேட்க போகிறது இல்லை. ஸோ அந்த அளவுக்கு தான் இவங்க பண்ணுவாங்க. ஜஸ்ட் ஃபார் த த்ரில் ஆஃப் இட் தான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு எப்படி கொஞ்சம் ஃபர்ஸ்ட் டைம் அன்ஷிதா கூப்பிடும்போது நான் என்ன பண்ணேன்னா, சரி அவங்க சமைக்கிற வரைக்கும் இருப்போம், அந்த ஃபன்னை பார்ப்போம், சாப்பிட வேண்டாம், அளவும் கற்றுமர அந்த மாதிரி தான். ஆப்வியஸ்லி அது வந்து நானே அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்க வேண்டியதாயிடுச்சு. ஆமா, அது வந்து அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான். சூப்பர். ஸோ அந்த வீட்டில் முத்துக்குமரன் அப்படின்ற நபர்கிட்ட உங்களுக்கு பேசிக்கலாக நாங்கள் எல்லாம் நீங்கள்லாம் உள்ளே போகும்போது ஃபஸ்ட் நீங்கள் 2 பேரும் தான் உள்ளே போனீங்க. தமிழில் ஆர்ஜே ஆனந்தி, இந்த பக்கம் பார்த்தா முத்துக்குமரன், 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி இந்த கேம் விளையாடினா எப்படி இருக்கும்னு பார்த்தா 2 பேரும் எளியும் புனையாகி ஒவ்வொரு பக்கமும் அழுதுகிட்டு இருக்கீங்க. ஒரு கேமில் அந்த ஒரு டாஸ்க் பண்ணாங்களே, ஹோட்டல் டாஸ்க், டப்புன்னு அழ ஆரம்பிச்சிட்டீங்க. நாங்களே எதுக்கு அழுகுறாங்கன்னு எங்களுக்கு புரியல, கனெக்ட் ஆக முடியல. புரியாதது வந்து எனக்கு ரொம்ப நிறைய பேருக்கு புரியல. அது எனக்கு ஆச்சரியமாவே இல்லை. ஏன்னா நான் அது முத்துக்கிட்டயுமே சொன்னேன், நீ கடைசியா நீங்க பேசுறதுக்கு இல்லை அந்த அழுகை. இட் இஸ் வாட் ஹஸ் பின் ஹேப்பனிங் ஃபார் லைக் ஒரு 1 ஹோல் டே. ரெஸ்ட் ரூம் போக முடியாது, சாப்பிட்றதுக்கு டைம் இருக்காது, திருட்டுத்தனமாக தான் சாப்பிட்டோம். ஆக்சுவலி திருட்டு பிரியாணி பற்றி அவ்வளோ பேசினவே. நாங்கள் டாஸ்கில் இருக்கும்போது கஸ்டமர்ஸ்க்கு தெரியாமல் சாப்பிட்ணும். அப்போ வந்து என்ன, நான் வந்து கம்ப்ளீட்லி அந்த ரோலில் தான் இருந்தேன். ஸோ சிரிச்சிட்டே இருக்கணும். அவர் என்ன சொன்னாலும் சாப்பிட்றதுக்கு என்டர்டெயின் பண்ண சொல்கிறாங்க, அந்த மாதிரிலாம் அவங்க கேட்குறது தப்பே இல்லை. எங்களை பிரேக் பண்ணுறது தான் அவங்களுடைய டாஸ்க்கு. நான் பிரேக் ஆனேங்கிறது ஏன் நான் ஒத்துக்கூடாது? அந்த இடத்துல நான் பிரேக் ஆகிட்டேன். பிகாஸ் எனக்கு காலையிலேருந்து ஒத்துக்கிட்டது தான். நான் கண்டிப்பா முத்துக்குமரோட வார்த்தைகள் உங்களுக்கு காயப்படுத்தல. முத்துக்குமரோட வார்த்தையில அந்த எம்கேங்கிற ரோல் தான். அதனால தான் நான் வந்து போய் அப்பயே நான் பேசலன்னா, அழும்போது நான் என்ன பேச முடியும்? பேசுற நிலைமையில தான் நான் அழுதுட்டு இருக்க மாட்டேன். 2 வாட்டி ஃபர்ஸ்ட் வாட்டி அழுதிங்க, அப்புறம் திருப்பி பண்ணதுக்கு அப்புறமும் ஆமா, நான் திரும்ப வந்துட்டு முத்துக்கிட்ட சொன்னேன், உங்களோட கேம்னு எனக்கு புரியுதுங்க, ஆனா
எம்கே மாதிரி ஒரு கேரக்டர் இருந்தா அதோட ரியாக்ஷன் என்னவா இருக்குங்கிறது மூளைக்கு புரியுது மனசுக்கு ஏத்துக்கல. ஐ அண்டர்ஸ்டாண்ட் பட் இட் ஹர்ட்ஸ். ஏன்னா வந்து இடிச்சோடனே நான் பயந்துட்டேன். இத்தனைக்கும் எனக்கு வலிக்கல அதெல்லாம் எதுவுமே இல்லை. இடிச்சோடனே எப்படின்னா ஏன்னா நான் ஒரு ப்ளீசிங் டோன்ல இருக்கேன் என்டையர் டே. அண்ட் ஆல்சோ இந்த டோரை க்ளோஸ் பண்ணி வைக்க சொன்னதே எம்கே தான். அது வந்து முத்துக்குமரன் இல்லை, எம்கே சொல்றாரு அந்த டோர்ஸ் எப்பவுமே க்ளோஸ்டா இருக்கணும் அப்படின்னு அவர் ரூல் போடுறாரு. ஏன்னா அவர் தான் ஓனர் இல்லையா. அவர் சொல்றாரு அது ஓபன் பண்ணி வச்சிருந்தா இடிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா எப்பவுமே ஹேண்ட்ஸ் ஆர் ஃபுல். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு முதலாளி இப்படிதான் பேசுவாங்க. ஆமா அவர் அப்படிதான் பேசுறாரு. ஆமா அதே மாதிரி அப்படி ஒரு முதலாளிக்கு வேலை செய்யும் போது இந்த ஒரு ஃபீலிங் வரதான் செய்யும். பிகாஸ் அவர் எதுவும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு, டைம் கொடுக்க மாட்டாரு. பட் நீங்க அழும் போது மொத்த பேரும் சேர்ந்து முத்துக்குமரன் பண்ணது தப்புன்னு சொல்லி ஒரு மாதிரி ஃபோக்கஸ் பண்ணாங்களே, அதை பத்தி இல்லையா அந்த இடத்துல உடனே முத்துக்குமரன் பண்ணது தப்புன்னு சுனிதா கூட சொல்லி, சுனிதா தான் பக்கத்துல என் பக்கத்துல இருந்தாங்க. we all understood the game. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல் அதே கேம் சூப்பரா டெவில் ஆடுனீங்க. டெவில்யா டெவில் என்ன டெவில் கேம் ஆடுனீங்கல்ல, ஆமா ஆமா அப்ப சூப்பரா ஆடுனீங்க. எல்லாரும் வச்சு செய்யற மோட்ல பெர்ஃபெக்ட்டா இருக்கு. உங்களை வச்சு செஞ்சா மட்டும் தான் உங்களுக்கு பிரச்சனை. நீங்க 4 பேர் நல்லா ஏஞ்சலா இருக்கும்போது வச்சு செஞ்சாங்களே. அப்போ நான் எனக்கு டாஸ்க்னா அது டாஸ்க் பழகிட்டீங்க, பேசிக்கலி பழகிட்டோம். எனக்கு தெரிஞ்சு அந்த இடத்துல பிரேக் ஆனதுங்கிறது எண்ட் ஆஃப் த டே தெரியுமா, இவங்க வந்து ரியலா இல்லையா ரியல் கோவத்தை காமிக்கிறது மட்டும் ரியல் இல்லை. when it hurts you should show உங்களுக்கு வலிக்குதுன்னு. அது வலிச்சது தான் அந்த இடம். சூப்பர். அந்த வீட்டுக்குள்ள நான் யாருமே நம்பல, யாருமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் இல்லை அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் நிறைய வாட்டி சொன்னீங்க. ஆமா ஆமா. அன்ஷிதா ஃப்ரெண்டா இல்லை ஃப்ரெண்டு மாதிரியா? அன்ஷிதா ஃப்ரெண்ட் ஆனாங்க. அன்ஷிதா ஃப்ரெண்ட் ஆனதுக்கப்புறம் அந்த ஸ்டேட்மெண்ட் அந்த வீட்டில் சொல்லவே இல்லை. ஓகே. அது அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்ற வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி ஏன்னா திருப்பி அதை சொல்லலன்றது ஓகே. பட் நீங்க ஏற்கனவே சொன்னதுனால இது ஆமாவா இல்லையான்னு மக்கள் கேட்க சொன்னாங்க. ஷீ இஸ் மை ஃப்ரெண்ட். ஆனால் அதுக்கான இனிஷியேட்டிவ் அன்ஷிதா தான் எடுத்தாங்க. நான் யாரையும் உள்ள விடக்கூடாதுன்னு ரொம்ப எப்படி இந்த லவ் ஃபெயிலியர் ஆனவங்கெல்லாம் வந்து இனிமேல் லவ்வே பண்ணக்கூடாதுன்னு இருப்பாங்களோ, பட் அதை ஒருத்தங்க பிரேக் பண்ணி உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம வந்து லெட்டின் பண்ணுற ஒரு ஜோன் தான். எனக்கு தெரிஞ்சு அன்ஷிதாவை நான் அதை எப்போ லெட்டின் பண்ணேன்னு தெரியல. பட் ஐ ரியலைஸ் அட் ஒன் பாயிண்ட் நான் இந்த பர்சன் என் மேலே உரிமை எடுத்துக்கிறதுக்கு நானும் ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். இன்னொன்று அவங்க அந்த உரிமையை ஸ்ட்ராங்காக எடுக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நான் ஒரு பாயிண்டில் ரியலைஸ் பண்ணேன். அதுலேருந்து ஓகே நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பே இருக்கக்கூடாதுன்னு நினச்சி வந்தோம். we've got one. ஆர்ஜே ஆனந்தி அவர்கள் வந்து பேசிக்கலாக ரொம்ப தெளிவான பாயிண்ட்டை முகத்துக்கு நேராக பேசியிருந்தா அந்த வீட்டில் இன்னும் இருந்திருப்பாங்க. அவங்க புறம் பேசினதுனால தான் வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டாங்க அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் அகம் முன்னாடி பேசியிருக்கலாம், புறம் பேசிட்டாங்களே. புறம் யார் பேசல அந்த வீட்டில்? எல்லாரும் புறம் பேசுகிறாங்க, பட் அகத்துலயும் பேசுறாங்க. அகத்துல நான் இப்ப இந்த வீட்ல யாரை பத்தி எல்லாம் பேசணும் அந்த விஷயங்கள்லாம் அந்த வீட்ல இருக்கவங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா தெரியும். எப்படி தெரியும்? என் மூலமா தான் தெரியும். அது எப்படி தெரியும்னா லிவிங் ரூம் ஏரியால நீ டாஸ்க் வந்தனாலும் நான் என்ன அவங்கள பத்தி பேசணும் அதுதான் அங்க சொல்வேன். நாமினேஷன் ஓப்பன் நாமினேஷனா எக்ஸாக்ட்லி நான் பின்னாடி என்ன பேசணும் அதுதான் அவங்க கிட்ட சொல்வேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க என்னோட பிளேயர்னு வச்சுக்கோங்களேன், உங்களை பத்தி நான் ஒன்று நினைக்கிறேன், உங்ககிட்டே வந்து சொல்லுனா உங்களுக்கு தெரிஞ்சு நான் உங்க கேம் பிளேயை கண்டுபிடிச்சிட்டேன்னு. why should I tell you? நீங்க அப்சர்வர். நான் அப்சர்வ் தான் பண்ணேன். இன்னொன்று எனக்கு நான் எப்படி பேசிக்லி நான் எந்த மாதிரியான திங்கர்னா ஒரு விஷயத்தை பற்றி பேச நான் அதை பற்றி பெட்டராக புரிஞ்சுப்பேன். தனியாக உட்காந்துலாம் யோசிக்க மாட்டேன். நான் ரொம்ப இம்ப்ராம்ப்டுவான பர்சன். புரியல. முத்துக்குமார் ஏதாவது சொன்னீங்களா? இல்லை அவர் உட்காந்து யோசிப்பாருங்களா எனக்கு தெரியல. நான் ரொம்ப இம்ப்ராம்ப்டுவான பர்சன் அப்படிங்கிறதுனால எனக்கு எப்படி இருக்கும்னா நான் பேச நான் புரிஞ்சுப்பேன். ஆனால் நான் ரொம்ப தெளிவாக இருப்பேன். நான் பேசின விஷயம் அவங்களுக்கு போய் சேரணும். அந்த வீட்டில் லவ் கண்டென்ட் அது நிறைய பேர் நிறையா ட்ரை பண்ணாங்க. கடைசியில் அரைவானது என்னமோ விஷால் அண்ட் தர்ஷிகா அப்படின்னு மக்கள் நம்புகிறோம். ஆனால் அது லவ்வே இல்லைன்னு அவங்களும் சொல்கிறாங்க. எனக்கு புரியலை. உங்களுக்கு எதாவது புரிஞ்சா வீட்டுக்குள்ளே இருக்கும்போது? இல்லை நான் அது வந்து அது பற்றி நான் ஜென்வனாக ஃபீல் பண்ணுறதுன்னு நான் அதை பெருசாக அனலைஸ் பண்ணவே இல்லை. ஏன்னா அது எனக்கு கேமுக்கும் பெருசாக உதவி. தர்ஷிகாவுக்கு இது பேக் ஃபயர் ஆகுன்ற ஃபீல் பண்ணீங்க நீங்கள், பவித்ரா, அன்ஷிதாலாம்? தர்ஷிகா ஸ்லோ டவுன் ஆகுறாங்கிறது எனக்கு தெரிஞ்சுது. பட் எகெயின் அது அவளுக்கே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவகிட்ட அது சொல்லாமல் இல்லை. அந்த வீட்டில் இருக்க பல பேர் சொல்லியிருக்காங்க, நானும் சொல்லியிருக்கேன். அதை சொல்லியும் இஃப் ஷீ ஸ்டில் கன்வின்ஸ்ட் அது அவங்க ஆவலன்னு நினச்சாங்கன்னா அதோட எனக்கு அந்த டிஸ்கஷன் முடிஞ்சு போச்சு. அவங்க பர்சனல், அது அவங்க பர்சனல். ஏன்னா அவங்க கண்டென்ட்டுக்காக லவ் பண்ணாலும் சரி, இல்லை வந்து லவ் பண்ணுறது கண்டென்ட்டாக மாறி இருந்தாலும் சரி, ரெண்டுமே எங்களுக்கு அது லவ்வானே பிரச்சனைன்றார் தெரியல. எனக்கும் அது தெரியல. அதை நான் அனலைஸ் பண்ணவும் ட்ரை பண்ணல. ஓகே, சூப்பர். ஸோ இப்போ அந்த வீட்டில் வந்து நிறைய விஷயங்கள், நிறையா மெமரிஸ்கள் நீங்கள் எடுத்து வந்திருப்பீங்க. நீங்கள் வெளியில் வரும்போது ஒரு வீடியோஸ் எல்லாமே போட்டிருப்பாங்க. இது எல்லாமே இருக்கட்டும் ஒரு பக்கம். அந்த வீட்டிலேயே மெமரியே க்ரியேட் பண்ணுறதா ஒரு வேலையாக க்யூட் சௌந்தர்யா ஒருத்தங்க இருக்காங்க. அவங்கள பற்றி, அவங்க கேம் பிளேயை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, எனக்கு சௌந்தர்யா பற்றி எனக்கு பேசுறதுல இப்போ விருப்பம் இல்லை. வீட்டுக்குள்ளே இருக்கும்போது வந்து எனக்கு சௌந்தர்யா ஆக்சுவலி பிடிச்சிருந்தது.
பட் வெளில வந்ததுக்கப்புறம் அவங்களுடைய அந்த பிஆர் ஆக்டிவிட்டி அது எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஐ டிசைடட் நாட் டு டாக் அபவுட் சௌந்தர்யா. அது வந்து பீப்புள் அவங்க எப்படி பார்க்குறாங்களோ லெட் தம் திங்க் அபவுட் ஹர்ன்னு நான் முடிச்சிட்டேன், அவ்வளோதான். ஏன்னா இப்போ அவங்கள பிளேயராக பார்க்கல, உள்ளே இருக்கும்போது எனக்கு அவங்க ஒரு பிளேயராக எனக்கு ஒரு காம்படிட்டராக எல்லாருமே அங்கே இருக்கவங்க எல்லாமே காம்படிட்டர் தான். பட் இது எனக்கு ரொம்ப அன்எத்திக்கலாக தோன்றதுனால ஐ டோன்ட் கன்சிடர் ஹர் அ பிளேயர் ரைட் நவ். அதாவது உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ். ஓகே, யாரு பிக் பாஸ் 8 டைட்டில் வின்னர் நீங்க நினைக்கிறீங்க? ஒரே ஆள், டப்புன்னு சொல்லு. நீங்க யாரை வேணா சொல்லுங்க, உங்களோட விருப்பம். உள்ளே வீட்டுக்குள்ளேயே அந்த கேள்வி, வீட்டுக்குள்ள இருந்தீங்க, வெளில வந்துட்டீங்க, வெளில பார்த்துருப்பீங்க, வீட்டுக்குள்ள பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு யார் வந்து வின் பண்ணா நியாயமா இருக்கும் அப்படின்னு? ஆமா, டிசர்விங் வந்து ஐ வுட் சே முத்துக்குமரன். பட் அவர் தான் வின் பண்ணுவாரா அப்படிங்கிறது அது உங்களோட சாய்ஸ் தான். ஆமா, டிசர்விங் ஐ வுட் சே முத்துக்குமரன். ஓகே மக்களே, ஸோ இன்னைக்கு ஆர்ஜே ஆனந்தி மேம் நிறைய பேர் அவங்களும் இன்டர்வியூ எடுத்திருப்பாங்க. அவங்களும் இன்டர்வியூ எடுத்ததுக்கு நாங்கள் பெருமைப்படுகிறோம். அண்ட் இந்தியா கிளிட்ஸ் சார்பாக அவங்க மென்மேலும் வளர வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஜோ. KBG Trips. Think holidays. Think KBG Trips. For bookings and inquiries, WhatsApp 9629911889. பெண்களின் பெருமை பேசும் பிரத்யேக ஜவுளி கலெக்ஷன்கள், ட்ரெண்டிங் சாரீஸ், ப்ளவுசஸ், சல்வாஸ், குர்த்திஸ், ட்ரெஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ், மயூரா சில்க்ஸ் அண்ட் ஃபேஷன். மைத்திரி மூவி மேக்கர்ஸ் வழங்கும் சுகுமார இயக்கத்தில் அல்லு அர்ஜுன் நடிக்கும் புஷ்பா 2 வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில்.